சௌந்தர்யலகரியில் 11வது ஸ்லோகம் ஸ்ரீசக்கர வர்ணனை. சதுர்பிஹி ஸ்ரீகண்டைஹி சிவயுவதிபிஹி பஞ்சாபிரபிஹி பிரபில்நாபிஷம்போ நவபிரபிமூலப்பிரகிருதிபிஹி சதுர்ஷக்த்வாரிம்சத் வசுதளகடாஸ்ரத்ரிவலயா त्रिरेकापि शार्दं तव चरणकोणपणिरत. தேவியின் யந்திர ஸ்வரூபமே ஸ்ரீசக்கரம் ஆக பராசக்தியே ஸ்ரீசக்கர ஸ்வரூபிணியாவாள். இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீசக்கர நிர்ணயம் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் மிகவும் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஓர் விஷயமாகும் இது. சக்தி ஸ்வரூபமான 5 தத்துவங்களும் சிவஸ்வரூபமான 4 தத்துவங்களும் சேர்ந்த 9 தத்துவங்களை இப்பிண்டத்தில் தியானிப்பதென்பது தோல், இரத்தம், தசை, மூளை, எலும்பு என்பவையாகும். சக்தி தத்துவங்களாகவும் மஜ்ஜை, சுக்லம், பிராணன், ஜீவன் ஆகியவற்றை சிவ தத்துவங்களாகவும் கொண்டு தியானிக்க வேண்டும். அண்டத்தில் என்றால் பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் ஆகிய 5 தத்துவங்களை சக்தி தத்துவங்களாகவும், மாயை, சுத்த வித்யை, மகேஸ்வர, சதாசிவ தத்துவங்களாகிய 4ஐயும் சிவ தத்துவங்களாகவும் பாவித்து தியானிக்க வேண்டும்.